எக்கனாமிக் டைம்ஸ்ன்ற ஒரு பத்திரிகையில் டிசம்பர் 23, 2023 டிசம்பரில் ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் டீம் அப்படின்னு ஒரு டீமு 75 வருஷங்களாக ஒரு 8,26,000 பேர் இடத்துல அவங்க செய்த ஆய்வின் முடிவின்படி வாழ்க்கையில் சிறு வயதிலையோ பிராயத்திலையோ வளர்ந்த பிறகோ ஜனங்களுக்கு நடக்கிறதான காயங்கள், வாழ்க்கையில் படுகிறதான காயங்கள், அது அவங்களுடைய பின்னாட்களிலே அவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனைகள், அதாவது இண்டிவிஜுவல் லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு பிரச்சனைனா, இப்போ எல்லாருக்குமே வளர்ந்த பிறகு ஒரு ஃபேமிலின்னு வந்த பிறகு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காயப்பட்டு அடிபட்டு பிரச்சனைகளிலே மாட்டி வந்தவர்களுக்கு இன்னும் 45% கூடுதலான பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனைனா, எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல், இல்லைன்னா தனியாக தங்களை தனிமைப்படுத்தி கொள்கிறது, மற்றவங்களை நம்ப முடியல, சந்தேகப்படுகிறது, தனக்குத்தானே ஒரு எவ்வளோ இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ். இப்போ எப்படி வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு கையோ காலோ முறிஞ்சிச்சுன்னா ஊனம் ஏற்படுகிறது. அது லைஃப் லாங் என்ன செய்கிறது, அது அப்படியே அவங்களுக்கு வெளியே தெரியும், நம்மளுக்கு அது விசிபிளாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு தழும்பு, ஒரு தையல் போட்ட தழும்பாவது இருக்கும்ல. ஆனால் மனசில் படுகிறதான காயங்கள் அது வெளியே தெரியாத அருமையானவர்களே, நமக்கே தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் புரியாது, ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அதை இந்த நாளிலே கர்த்தர் அதை குறித்து டீல் பண்ண விரும்புகிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், வெளியே ஒரு காயம், ஒரு தழும்பு, ஒரு கருப்பாக ஒன்று இருக்குது அப்படின்னா அதை எப்படிடா சரி பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம அதை சரி பண்ணுகிறோம். இல்லை, நம்ம எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து, தலை சீவுறதுலேருந்து, மேக்கப் போடுறதுலேருந்து, இப்போ இன்றைக்கி சர்ச்சுக்கு புறப்பட்டு வந்ததுலேருந்து எல்லாமே என்ன செய்கிறோம், முன்னாடியே பிளான் பண்ணுறோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம், குளிக்கிறோம், புறப்படுறோம், தலை சீவுறோம், நீட்டாக நம்ம வருகிறோம். ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறார் நம்மளை? மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் அவர் பார்க்கறதில்லை. அவர் என்ன செய்கிறார்? உள்ளத்தை, இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, சங்கீதம் 45:13 நம்ம பார்க்கிறோம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண அழகுடையவள், மகிமையுடையவள். அதாவது ராஜகுமாரத்தி, அதாவது நம்ம எல்லாரும் யாரு, நம்ம யாருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? நம்ம மேபி நம்முடைய ஹஸ்பண்ட்காக, நம்முடைய பெற்றோருக்காக, இல்லை பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக. இன்றைக்கி அது கூட இல்லை. உலகம் சொன்னால் வெக்க கேடு. ஒரு காலத்தில் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புற ஒரு பொண்ணு ஒரு மாதிரியெல்லாம் அசிங்கமாக, எங்கள் அப்பாலாம் உண்மையாக சொல்கிறேன், நான் சும்மா மொட்டை மாடியில், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 8 வயசு இருக்கும், மொட்டை மாடியில் சும்மா இப்படின்னு ஸ்டைலாக நடந்து பார்த்தேன். அந்த காலத்துலலாம் டிவியாக என்ன இருக்குது, இந்த ஃபேஷன் ஷோவில் நடப்பாங்கள்ல, அந்த மாதிரி 8 வயசில் நான் மொட்டை மாடியில் நடந்து பார்த்தேன். எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு விறகு கட்டை எடுத்து இடுப்பை உடச்சிருவேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா என்னென்னமோ பண்ணி அதை ரீல்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. யாருக்காக உலகத்தில் ட்ரெஸ் பண்ணுறோம், எதற்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, உள்ளாக நம்ம இன்னைக்கு நம்மளை எல்லாரும் தயவு செய்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆட்கொள்ளுவாராக. நம்மளை ஆண்டவர் அவர் உள்ள அழகப்படுத்துவாராக. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறதான எல்லா காயங்களையும் மாற்றி இன்றைக்கு நம்மை உள்ளே அழகு படுத்துவாராக. அருமையானவர்களே, ஸோ இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசட்டும். நமக்குள்ளே இருக்கிறதான பழைய காயங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள், எல்லா கஷ்டங்களையும் இந்த நாளிலே நாம் மறந்து ஒரு புது மனுஷராய் உள்ளுக்குள்ளே இன்றைக்கி பியூட்டிஃபை ஆக. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் எப்படி, எத்தனை பேர் பியூட்டி பார்லர் போயிருக்கீங்களோ தெரியாது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய உள்ள இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் அழகுபடுத்துகிற ஒரு நாளாய், நம்ம வேற ஒரு ஆளாய் இங்கிருந்து நம்ம கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இன்றைக்கு நமக்கு வெளியே இருக்கிற அசிங்கங்கள் ஒருவேளை நமக்கு தெரியும், கண்ணாடியை பார்த்தா தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிறது நமக்கு நாமளே தான் என்ன செய்யணும்? இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தைகளை
கேட்கும் பொழுது ஆராய்ந்து பார்த்து அதை நாம் செப்பனிட போகிறோம். ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அதை ஒத்துக்கொண்டா போதும், அதை ஆண்டவர் சரியாக்கி நம்மை அனுப்புவாராக. தேவனுடைய சொந்த ஜனம் என்று சொல்லப்பட்டவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இல்லை, ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமாக பிரித்தெடுத்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவங்களை குறித்து வேதம் சொல்கிறது, ஏசாயா 1:5 அவருடைய தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது. அவங்களுக்கு தலையெல்லாம் வியாதி, இருதயம்லாம் பலவீனமாய், வீக்காக, ஃபெயிண்டாக இருக்கிறது தான். இன்றைக்கு எத்தனை பேர் வெளியே வியாதி உள்ள பலவீனம் உள்ளவர்களா, இருதயம் பலவீனப்பட்டதாக இருக்கிறீர்களா? காரணம் என்ன? காயம் என்ன செய்யலை? ஆற்றப்படலை. எதனால் அவங்களுடைய இருதயம் பலவீனப்பட்டிருக்கு? காயம் ஆற்றப்படலை. ஏசாயா 1:6 பார்க்குறோம், சீழ் பிதுக்கப்படாமலும் காயம் கட்டப்படாமலும் ஆற்றப்படாமலும் இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி இருக்கிறதா இருதயம் பலவீனம். இங்கே எத்தனை பேர் இன்னும் பலவீனப்பட்டவர்களாய், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இது நடக்குமா, நடக்காதா? எத்தனை பேர் அப்படி ஆங்ஷியஸாக இருக்கிறீங்க அருமையானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங். எதை குறித்தும் நாளைக்கு என்ன நடக்கும், என் லைஃப் எப்படி போயிடுமா, தயவு செய்து அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாம் கேட்கலாம், என்னங்க நாங்கள் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இன்றைக்கி என்னமோ புதுசாக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லித்தரீங்களே. அருமையானவர்களே, நம்ம இந்த பூமியில் ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன செய்கிறோம்? வளர்ந்து கொண்டே, நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே தான் இருக்கிறது அருமையானவர்களே. ஸோ ஒருவேளை நமக்குள்ளார ஆறாத காயங்கள் இருந்ததென்றால் இந்த நாளிலே, உண்மையாக சொல்கிறேன், வெளியே வேதம் சொல்கிறதுல அந்த எரேமியா 6:14 மேற்பூச்சா, என் குமாரத்தி என்ன செய்கிறா? காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறாள். வெளியே பார்த்தா நல்லா தான் இருக்கேன், சமாதானம் சமாதானம் சமாதானம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஆறாத ரணங்கள் இருக்கிறது. வெளியே பார்த்தா சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளார அவ்வளோ கஷ்டங்களும் போராட்டங்களும் ஒரு வேளை இருக்கிறதா? அதுக்கு ஒரே ஒரு வசனம் தான் சிம்டம் நம்மளுக்கு அருமையானவர்களே. நமக்குள்ளார ஒரு வேளை அந்த ஆறாத ரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அறிகுறி தான் ஏசாயா 30:26. ஏசாயா 30:26, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்டு இருந்ததென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? சூரிய பிரகாசத்தை விட பயங்கர பிரகாசமாக இருக்கும். நீதிமானுடைய பாதைகள் எப்படி இருக்கும்? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற, அதிகமாய் இல்லை, காலையில் தொடங்கி அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு வேளை அப்படி இல்லை, நான் இன்னும் அதாவது கொஞ்சம் ஏதோ வெளியே கொஞ்சம் ஏதோ செட்டில் ஆன மாதிரி ஒரு ஷோ இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் அதே கஷ்டம், அதே கவலை, அதே தரித்திரம், அதே வியாதி, அதே மனப்போராட்டம், இன்னும் எனக்குள்ளார தீர்வே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா நம்முடைய காயங்கள் இன்னும் ஆற்றப்படாமல் இருக்கிறது அருமையானவர்களே. வேதம் சொல்லுகிறதுல நம்முடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் என்ன செய்கிறானா? நாளுக்கு நாள் பலப்பட வேண்டியதாய் இருக்கிறது அருமையானவர்களே. ஒருவேளை கர்த்தர் நம்முடைய உள்ளான காயங்களை ஆற்றி இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? உலகம் தர முடியாத சந்தோஷம். அதான் நான் எப்பவும் சொல்வேன், சாவு வீட்டில் கூட உட்காந்து பாட்டு பாடுகிற கூட்டம் நாம தான். ஏன்னா வேதம் சொல்கிறது, புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் இல்லை. உங்களுடைய கவலைகளெல்லாம் உங்களுடைய ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். புத்திக்கு எட்டாத, வேறு யாராலையும் புரிஞ்சுக்க முடியும். என்னடா இவனுங்க செத்த வீட்டில் உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, யாராலையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமாதானம் அது இருக்குதா? நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவுலையும் அந்த உண்மையான சமாதானம் நமக்கு இருக்கிறதா? உலகம் தர முடியாத சந்தோஷம் நமக்கு இருக்கிறதா? வேலை ஸ்தலத்தில் அடுத்தடுத்து நமக்கு முன்னேற்றம் இருக்கிறதா? மனுஷர் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஏற்ற நேரம் வரும்பொழுது ஆண்டவர் ரெக்கக்னைஸ் பண்ணுவார். யோசேப்பு அங்கே அப்பா வீட்டில் இருந்த வரைக்கும் கரெக்டாக இருந்தார், அப்புறம் அங்கே அடிமையாய் விற்கப்பட்டப்பவும் அங்கே அடிமை வேலையிலையும் அவர் பர்ஃபெக்டாக இருந்தார், அது சிறைச்சாலையிலையும் அவர் பர்ஃபெக்டாக. ஸோ
நம்முடைய ஏற்ற நேரம் வரும் ஆண்டவர் நம்மளை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு நம்ம வேலைகளில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, அதில் நம்முடைய அறிவு வளருகிறதா, நம்முடைய திறமை வளருகிறதா, ஸ்கில்ஸ் வளருதா. எத்தனை பேர் தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன், வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு கீழே தாழ்ந்து தயவு செய்து என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. உங்களுடைய ஸ்கில் செட்டு வளருகிற மாதிரி, எனக்கு இது கிடச்சா போதும் அது கிடச்சா போதும், தயவு செய்து சொல்கிறேன். பாத்திரம் வளர்க்குறீங்களா, அடுத்து நீங்கள் சமைக்கிறதுக்காவது என்ன செய்யுங்க, போயிருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து நீங்கள் சொந்தமாக ஒரு கடையை வையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் அவர் தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிற தேவன். நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா அருமையானவர்களே? கடனற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? கடன் என்பது ஒரு சாபம், அந்த கடன் இல்லாமல் நமக்கு இருக்கிறதா? ஸோ இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை நமக்கு காயங்கள், பழைய காயங்கள், பழைய சாபங்கள் நம்மை பின்தொடருகிறதா என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வளர்ந்து வருகிற நாட்களிலே சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்போ இவளுக்கு படிப்பே ஏறாது, இவன் சரியான சண்டைக்காரன், இந்த மாதிரிலாம் சொன்ன காரியங்கள், திருமணமான காலத்தில் நம்மளை இவன் ஒன்றுக்கும் உதவாதவன்னு ஒதுக்கின காரியங்கள், திருமணமான கணவன்மாரை உன்னை பற்றி தெரியாதா, நீ அங்கே சுற்றினவன், நீ இப்படி குடித்தவன் சொல்லி சொல்லுகிற காரியங்கள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காத படிக்க கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. அருமையானவர்களே, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எப்தா என்று சொல்லி ஒருவன் இருந்தான். அவனுடைய அப்பாவுக்கு வைப்பாட்டியோட பிள்ளை, சரியா? அப்போ அவங்க அப்பாவுடைய அந்த மனைவியோட பிள்ளைகள் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் அவன் பண்ண தப்பு எதுவுமே இல்லை, அவங்க அப்பா பண்ணின தவறினாலே இவன் தண்டிக்கப்பட்டான், வெளியே போனான். ஆனால் அவன் தன்னுடைய திறமையை, அவன் நல்ல ஒரு பராக்கிரமசாலியாய், ஒரு யுத்த வீரனாய் அவன் இருந்தான். அங்கே ஒரு சண்டை வருது அருமையானவர்களே. அங்கே அவனை கீலேயாத்தின் பிள்ளையாய் அவன் இருந்தான், துரத்தி விடப்பட்டான். அங்கே அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலர்களோடு கூட சண்டைப்பட வர்றாங்க. அப்போ இந்த இஸ்ரவேலர் மூப்பர்கள்லாம் வந்து அவனை என்ன செய்கிறாங்களாம், தலைவனாகவும் சேனாதிபதியாம், வாப்பா நீ வா, நீ வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணு, நாங்கள் என்ன செய்வோம், உன்னை நாங்கள் சேனாதிபதியாய் தலைவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டாங்க. அருமையானவர்களே, கண்டிப்பாய் நீங்கள் நமக்கு கொடுத்த வேலையில் பொறுப்புகளிலே உண்மையாக இருந்தோன்னா, நான் தான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளார பிள்ளைங்களை நல்லா வளர்த்தோன்னா அடுத்த சண்டே ஸ்கூல் ஊழியம் வரும். சண்டே ஸ்கூல் ஊழியம் நான்லாம் அப்படி வளர்ந்தவ தான் உண்மையாகவே. இந்த இன்னைக்கு சாட்சி சொன்னால ஒன்றும் எடுத்த உடனே அப்படியே பெருசாக ஒன்றும் பண்ணிடல, சின்ன சின்னதாய் எதில் நமக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் சொல்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் சண்டே ஸ்கூல் டீச்சர். ஏன்னா எங்கள் சர்ச்சு இதை விட சின்ன சர்ச்சு, அங்கே சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ நான் உண்மையாக ஆசைப்படுவேன் உட்காந்து, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுற ஆள், கேட்குறதுக்கு ஆசைப்படுற ஆள். ஆனால் அன்னையிலேருந்து ஆண்டவர் என்னை அப்படி உருவாக்கினார். தயவு செய்து இன்றைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அப்படி, நான் இப்படி, எனக்கே சரியில்லை, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது அருமையானவர்களே. ஸோ இந்த நாளிலே நம்ம அடுத்ததாக யாரெல்லாம் ஹர்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்களோ, அதாவது காயம் இருந்துச்சு ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த காயத்தையும் அவங்க சுமந்து வரல, அதை கேரி ஆன் பண்ணலை. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் செல்லப்பிள்ளை யோசேப்பு இல்லை, அவருக்கு எவ்வளோ பிரச்சனை. வீட்டில் செல்லப்பிள்ளையாக இருந்ததுனால சகோதரருடைய பொறாமை, அவங்க பகைச்சாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க, அங்கே மீதியானியர்கிட்ட விற்றாங்க, அடிமைகளாக விற்றாங்க, அங்கே போயிட்டு அவர் மேலே பொய் குற்றச்சாட்டு, சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் இதில் எதுவுமே அவருடைய மனசை என்ன செய்யலை, பாதிக்கவே இல்லை. எங்கேயாவது இருக்கா, அன்னைக்கு நீ அப்படி பண்ணல, நான் இன்னைக்கு பெரிய ஆளாக ஆகிட்டேன், நான் உன்னை பழி வாங்குறேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்குதா? அருமையான தேவனுடைய ஜனமே, நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா, தேவன் அனுமதிக்காமல் உங்களுக்கு விரோதமாக ஒரு பேச்சும் வரல, ஒரு வார்த்தையும் வரல, ஒரு செயலும் வரவில்லை அருமையானவர்களே. நீங்கள் அதற்கு மனப்பூர்வமாக யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பு கூட இருந்த அந்த மற்ற 11 சகோதரர்களும் யார் தான்? இஸ்ரவேலருடைய கோத்திர பிதாக்களா இல்லையா? யோசேப்பை குழியில் போட்டவங்க இஸ்ரவேலுடைய கோத்திர பிதாக்களா? அவங்களோட பேர்லாம் எனக்கு பரலோகத்தில் இருக்குதா? இருக்குது அருமையான தேவனுடைய ஜனமே. அவன் யோசேப்புடைய சகோதரன் தான் யார்? யூதாவுடைய கோத்திரத்தில் வந்தது தான் யார்? ஜீசஸ். இன்னைக்கு வர்ஷிப் டைமில் கேட்டோமே, தாவீது சந்ததியில் வந்ததான
ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவே. ஸோ தயவு செய்து உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க மேலே எந்த கசப்பும் கோபமும் வைக்காதீங்க. அது நம்மை முன்னேற விடாது, நம்மளை அந்த பொசிஷனில் கொண்டு போய் வைக்க விடாது. அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், அவங்கள ஆசீர்வதிங்க. உங்கள் கையால் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் கையால் தான் அவங்களுக்கு சாப்பாடு, பராமரிப்பு எல்லாமே. அருமையானவர்களே, ஆதியாகமம் 50:21 யோசேப்பு அவங்கள பார்த்து, சகோதரரை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நான் என்ன செய்வேன், பராமரிப்பேன்னு சொல்லி அவர் எகிப்தின் அதிபதியாய் ஆன பிறகு சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ ஹர்ட்ஸ் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை கட்டாயம் பிரகாசிக்கும். அருமையானவர்களே, அடுத்ததாக தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம். தாவீது சொந்த வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்படல. அவரும் வீட்டில் கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளை. ஆனால் விருந்துக்கு கூட அவரை மறந்துட்டாங்க. சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டாங்க. உன் வேலையை பாருடான்னு அவனை நிந்திக்கக்கூடியவனாக இருந்தான். சவுலால், யாருக்கு நன்மை செய்ய போனாரோ அதே சவுலால் துரத்தப்பட்டார். இவர் ஒரு கூட்டம், யாரெல்லாம் முறுமுறுக்கப்பட்டவங்க, வீணர்கள், கடன்காரங்களெல்லாம் இவர் சேர்த்துக்கிட்டு, இவருக்கே வழி கிடையாது. ஆனால் இவர் அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களையும் பராமரிச்சிட்ருக்கார். ஆனால் இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அங்கே என்ன செஞ்சாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து இவர் மேலே கல்லெறிய நினைச்சாங்களாம். அருமையானவர்களே, உங்கள் கஷ்டத்துக்கு நடுவில் நீங்கள் 4 பேரை போச்சிட்டு இருக்கீங்களா, அவங்க உங்கள் மேலே கல்லெறிய நினைக்கிறாங்களா? அருமையானவர்களே, கவலையே படாதீங்க. தாவீது ராஜாவாய் வந்தார். அவர் இது எதையுமே மனசில் வைக்கல. ராஜாவாய் வந்தார். அவருடைய அரண்மனையில், அதாவது இவரை மறந்த பெற்றோருக்கு அவர் என்ன செய்தார், மோவாப் ராஜா கிட்ட 1 சாமுவேல் 22:3 பார்க்குறோம். பெற்றோரை மோவாபின் ராஜா கிட்ட வச்சுட்டு சொல்கிறார், அவங்கக்கிட்ட என் காரியம் எப்படி நடக்கும், நான் எனக்கு எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும்னு தெரில, அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கொஞ்சம் வச்சு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. 2 சாமுவேல் 2:18 பார்க்குறோம். இவருடைய சகோதரருடைய பிள்ளைகள் தான் யார், செருயாவுடைய 3 குமாரர், யோவாப், அபிசாய், ஆசகேல். இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் இவர் அங்கங்கே திரிஞ்சப்போ இவர் கூட இருந்த கடன்காரங்க, அவங்கெல்லாம் தான் இவங்க முறுமுறுக்கிறவங்க, இவரை கல்லெறிய பார்த்தவர்கள். அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், இப்போது தாவீது ராஜாவான உடனே இவருடைய பராக்கிரமசாலிகள். நம்மளால் செய்ய முடியுமா? நம்மளால் செய்ய முடியுமா? ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது நம்மளை கல்லெறிய நினச்சவங்க, நீ அன்னைக்கு எனக்கு என்ன துரோகம் பண்ண, இன்னைக்கு ஆண்டவர் என்னைய அப்படி வச்சுட்டாருன்னு அவங்க என்ன செய்யல, ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அருமையானவர்களே, ஸோ அந்த காயத்தை சுமக்காத, மற்றவர்களால் பட்ட காயத்தை சுமக்காத தாவீது ராஜாவாக ஆனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வதாக அக்னியில் யார் போட்டா, நேபுகாத் நேச்சார் என்ன செஞ்சார், அனனியா, மிஷாயல், அசரியாவை அக்னியில் போட்டாங்க. அக்னியில் நடந்தாங்க, அக்னிலேருந்து வெளியே வந்தாங்க. அக்னியின் வாசனை கூட என்ன செய்யல, அவங்க மேலே வீசலை. இன்றைக்கி எத்தனை பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நிறையா பேர், என்னை அன்னைக்கு அந்த அண்ணன் அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி கேட்டுட்டாங்க, இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இதெல்லாம் உலக வைராக்கியம். இது கட்டாயம் நம்மளை முன்னேற விடாது. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட தான், சாமி இப்படி இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் அனுமதிக்காமல் இதெல்லாம் நடக்கலை, எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் என்றால், அந்த அக்னியின் மனம் வீசாத அந்த அனன்யா, மிஷாயல், அசரியாவை அதே பாபிலோன் தேசத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய அஃபீஷியல்ஸாக, அதிகாரிகளாய் உட்கார வைக்கப்பட்டாங்க. அருமையானவர்களே, சிங்கக்கெபியில் யாரை போட்டாங்க, 4வதாக தாவீதை போட்டாங்க. அங்கே சிங்கம் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா, நம்மளுக்கு நடக்கும், ஆனால் எதுவும் நம்மளை ஐயோ நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி, தயவு செய்து பழைய கதையை தெரியல, நான் யாருக்காகவும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆண்டவர் பேசுகிறாரு, தயவு செய்து வீட்டில் முக்கியமாக ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் பழைய கதையை பேசாதீங்க. உன்னை பற்றி தெரியாதா, உங்கள் அம்மா வீட்டை பற்றி தெரியாதா, உங்கள் அப்பா வீட்டை பற்றி தெரியாதா, தயவு செய்து பேசாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகள் பெரிதாக இருக்கும். அருமையானவர்களே, அந்த தானியேல் ராஜாங்க மாறினாங்க. அடுத்தடுத்து நேபுகாத் நேச்சார் போனார், பெல்ஷாத்சார் வந்தார், பெல்ஷாத்சார் போய் தரியு வந்தார், தரியு போய் கோரேஸ் வந்தார். தானியலோட பொசிஷன் ஆனால் என்ன செஞ்சிச்சு, அதே அரண்மனையில் வளர்ந்து கொண்டே தான் போச்சு. அருமையானவர்களே, ஸோ தயவு செய்து பழைய கதையை பேசாமல் அதெல்லாம் மறந்து விட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது. அருமையானவர்களே, ஸோ தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய திட்டத்தின்படி இருக்கிறதா, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் சொன்ன மாதிரி நம்முடைய ஃபேமிலியோட பேட்டர்ன் இருக்கா? ஹஸ்பண்ட் தான் தலையாக இருக்கிறீங்களா?
ஹஸ்பண்ட் தான் டிசைட் பண்ணுறீங்களா? ஹஸ்பண்ட் தான் குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுகிற பொறுப்பை எடுக்கிறீங்களா? வைஃப்ஸ், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களா? அருமையானவர்களே, சாராள் ஆண்டவனேன்னு சொன்னது போல உங்களுடைய சொந்த புருஷருக்கு உங்களால் அப்படி உங்களை தாழ்த்தி கொடுக்க முடிகிறதா? பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்க முடிகிறதா? இதில் நேற்று கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு சும்மா ஒரு சின்ன ஆலோசனைக்காக ஃபோன் பண்ணாங்க. அதாவது வைஃப் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படலை. இந்த நிறைய வீட்டில் நடக்கிறது இது. நாங்கள் காலங்காலமாய் பார்க்குற பிரச்சனை இது. என்னென்னா, இந்த வைஃபு ரட்சிக்கப்படுறோம், நாங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம், சர்ச்சுக்கு போகிறோன்னு உடனே ஏதோ பெரிய கொம்பு முளைச்ச மாதிரி வானத்துலேருந்து குதித்த மாதிரி இறங்கிட்டு என்ன செய்கிறதில்ல, வீட்டில் இருக்கிற புருஷனை அவன் என்னென்னத்தையா, நான் அது பப்ளிக்காக நம்ம சொல்ல முடியாதனால, நீ அதை பண்ணுற இதை பண்ணுற, நீ சரியில்லைன்னு இங்கே இவங்களுக்குள்ளார சர்ச்சில் வந்து அதை ப்ராப்பராக அவங்கள கைட் பண்ணுறதுக்கு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே ஒரு வேளை வீட்டார் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து பைபிள் சொல்லுகிறது, உங்களுடைய நடக்கையினாலே மாத்திரம்தான் உங்களுடைய வீட்டாரை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனாலையோ, ஆராதிக்கிறதுனாலையோ, சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டாரை நீங்கள் ஆதாயப்படுத்தவே முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் தாழ்ந்து போங்க, நல்லா சப்மிட் பண்ணுங்க. தயவு செய்து தரை மட்டும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நடக்கையினால் உங்களுடைய வீட்டார் மாறுவாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஸ்மித் விக்கிள்ஸ்பர்க்னு ஒரு மிஷினரி இருந்தார். அவர் ரட்சிக்கப்படாதப்போ அவங்களுடைய ஒய்ஃபு சர்ச்சுக்கு போவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களெல்லாம் சர்ச்சுக்கு விடுறதுக்கு நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு தெரியும், ரட்சிக்கப்படாதவர்கள் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க, அவ்வளோ நல்லவங்கள்லாம் இருக்கிறாங்க. உண்மையாகவே நான் அவங்கள ரொம்ப நல்லவங்கள தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பிள்ளைங்க வீட்டில் போய் என்ன செய்கிறது, அப்படி இப்படி என்ன அதை பண்ண விடுறதில்ல, இதை பண்ண விடுறதில்லன்னு போய் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடும். அந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த்தோட ஒய்ஃபு அமெரிக்காவில் ஒரு நாள் நைட்டு மீட்டிங் போயிட்டு லேட்டாக வந்திருக்காங்க. அவர் என்ன செய்திருக்கிறாரு, கதவை குளிர் நேரம் அவர் கதவை பூட்டிட்டு நீ வெளியவே நில்லு, நான் கதவே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வெளியவே நிறுத்தி வச்சிட்டார். இவங்க கொஞ்ச நேரம் குளிரில் நின்றுருக்காங்க, முடியல. சரி, நம்ம பின்னாடி ஒரு வேளை கதவு பூட்டாமல் இருந்திருந்தாருன்னா உள்ளே போயிடலான்ட்டு பின்பக்கம் போய் கதவு திறந்துருந்துச்சான். அதை பூட்டு உள்ள தாழ் போடாமல் இருந்திருக்கிறாரு. உள்ளே போயிட்டு ஹஸ்பண்டோட ரூமில் எட்டி பார்த்துருக்காங்க. அவர் சும்மா டீ குடிக்கிற ஒரு ஆள் போல், நல்லா சூடாக குளிருக்கு. அவர் அங்கே நடுங்கிக்கிட்டு இருந்த உடனே இவங்க போய் அவருக்கு சூடாக டீயை போட்டுட்டு கொண்டு போய் கொடுத்தாங்களாம். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாராம் அவர். ராத்திரியில் நான் இவ்வளோ கொடூரனாக இருந்தேன், நீ என்ன நேசிச்சு நீ எனக்கு இது பண்ணியேன்னு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், அதாவது அந்த ஒய்ஃபு தான் கர்த்தரை தெரிந்தவங்க, ஆனால் அவர் உலகத்தை கலக்கக்கூடிய, அநேக மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு ஊழியக்காரராய், அவர் விசுவாசத்தில் அசைக்க முடியாத ஒரு நபராய். அவரை குறித்து நான் நிறைய படிச்சிருக்கேன். அதாவது நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டாராம், பைபிள் பைபிள் பைபிள்னு படித்து அவரை தேடி உலகத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரங்க போய் அவர்கிட்ட ஆசீர்வாதங்களை வாங்கி அவருடைய வரங்களை பெற்று அப்படி ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. ஸோ தயவு செய்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் சொன்ன மாதிரி, அது எப்படி இருந்தாலும் சரி, வீடு எப்படி இருக்குதோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற விடுதலை அவங்களுக்கும் போகணும்னா அமைதலாக வாய மூடிட்டு, அமைதலாக கீழ்ப்படிந்து, அமைதலாக நம்ம இருந்து அன்பை மாத்திரம் காட்டும் பொழுது கண்டிப்பாய் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 5:8, சொந்த வீட்டாரை விசாரியாதவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ குடும்ப வாழ்க்கையில் நமக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஒருவேளை நம்முடைய பழைய காயங்கள் ஏதாவது நம்மளை பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கலாம். அருமையானவர்களே, அடுத்தது நம்ம வீட்டில் போடுற சண்டை அது கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். 1 ராஜாக்கள் 22:52-53 ஆகாபுடைய குமாரனாகிய அகசியா, அப்பா ஆகாபு, அம்மா ஏசபேல், மோசமான ஒரு ராஜா ராணினா அவங்க தான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் கொன்று குவிச்சு அவ்வளோ மோசமாக நடந்தவங்க பார்க்குறோம். இந்த அகசியா என்ன செய்கிறாராம், அவங்க அப்பா அம்மாவுடைய வழியிலே இவரும் நடந்து
பாகாலை சேவித்து தன் தகப்பன் செய்தபடி எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான் என்று சொல்லி பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று அதே மாதிரி தான் அந்த ஆலோசனை அவங்க கேட்டப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிறதே இல்லை. பேருக்கு பிள்ளைகளுக்காக ஒரு வீட்டில் அவங்க அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க, மற்றபடி அவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தை கூட கிடையாதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக அந்த ஃபோன் கால் எனக்கு வந்ததே என்னத்துக்குன்னா, பிள்ளைகளுக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. 7 வயசு 5 வயசு பிள்ளைங்களுக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ நான் அதை கேட்டேன், நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா எப்படி, அந்த உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் இதுதான், ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படல, வீட்டுக்குள்ளார சமாதானம் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது. இது பிள்ளைங்க நீங்கள் நினைக்கிறீங்களா குட்டி பிள்ளைங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும். எந்த மூஞ்சை வச்சுட்டு நீங்கள் அவங்கள கண்டிப்பீங்க? யோசிச்சு பாருங்களேன். எதை வச்சுட்டு நீங்கள் அவங்கள நல்வழிப்படுத்த முடியும்? அருமையானவர்களே, ஸோ தயவு செய்து நீங்கள் குடும்பத்தை நல்லா பிள்ளைகளை கரெக்டாக வளர்க்கணுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம கரெக்டாக இருக்கணும். அருமையானவர்களே, ஒரு யோனாவின் கீழ்ப்படியாமை கப்பலையே அசைச்சது மாதிரி வீட்டில் ஒரு நபருடைய முரட்டாட்டமான வாழ்க்கை அந்த குடும்பத்தையே அசைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யாக்கோபு 3:16 பார்க்குறோம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே இருக்குதோ அங்கே கலகமும் சகல செய்கைகளும் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளார நமக்கு வைராக்கியம், நான் பேச மாட்டேன், நான் அப்படி விரோதமாக தான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுடைய காரியங்களில் அந்த மாதிரி காரியங்கள் வருகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அருமையானவர்களே, ஸோ இந்த கசப்பினால் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சியோன் குமாரத்தியை பற்றி தான், அதை கர்த்தருடைய பிள்ளை குறித்து தான் சொல்லியிருக்கு. உன் காயம் சமுத்திரத்தை போல பெருசாக இருக்குது. வெளியே தெரியல, ஆனால் சமுத்திரம் மாதிரி அது பெருசாக இருக்குது. அங்கே 4 கான்சிக்வன்சஸ் அந்த பிரச்சனையினால், அந்த காயத்தினால 4 காரியங்கள், 14லேருந்து 22ஆம் வசனங்கள் வரைக்கும் 4 காரியங்கள் உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை சொல்கிறாங்க. உனக்கு காயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க நம்ம போய் எங்கேயாவது எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் தலையை கொடுக்குறது, ஆளுக்கு எதையாவது ஒன்று தப்பாக எதையோ ஒன்று அவங்களுக்கு தோன்றுகிறத சொல்கிறது. இது யார்? நம்ம தான் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி அபத்தமான தீர்க்கதரிசிகளை நம்ம தான் உருவாக்குறோம். இந்த மாதிரி காயங்களை வைத்திருக்கிறவங்க தான் உருவாக்குறோம். அருமையானவர்களே, அது மாதிரி வழியில் போகிறவன் வரவன் என்ன செய்கிறானா, நம்மளுக்கு விரோதமாக கை கொட்டி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. பகைஞர்கள் நம்மளை இஷ்டத்துக்கு அவங்க பேசுகிறாங்க. இளைஞரும் முதியவரும் தரையிலே கிடக்கிறாங்க. வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள். அருமையானவர்களே, ஸோ காயத்தினால் இந்த மாதிரி இருக்கலாம். அருமையானவர்களே, 3ஆவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த காயங்களை சுகமாக்குற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும், எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மை அவர் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். எரேமியா 14:17 என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் ஜனம் என்கிற குமார்த்தியாகிய கன்னிகை மகாவேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் படுகிற அந்த வேதனைகள், காயங்கள், நம்ம அழுதுட்டு இருக்கிறோன்னா ஆண்டவரும் அங்கே அழறாரு, அவரும் அங்கே ஊண்டாகிறாரு. எரேமியா 8:21 என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 63:9 அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் நானும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஸோ இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம், இதற்கு இந்த காயங்கள் மாறுகிறதற்கு நம்ம இந்த உலகத்தில் எதை தேடி போனாலும் தீர்வு கிடையாது. கோர்ட்டுனால தீர்வு கிடையாது, கவுன்சிலர்ஸ்னால நமக்கு தீர்வு கிடையாது, ஹாஸ்பிட்டல்லையோ பேரண்ட்ஸ்னாலேயோ எந்த காதலியினாலேயோ நம்மளுக்கு எந்த தீர்வும் வரப்போகிறதில்ல. ஓசியா 5:13 பார்க்குறோம், எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரே ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை மாற்றவும் அவளால் கூடாமல் போயிற்று. ஸோ இந்த உலகத்தில் யாரிடத்திலும் நமக்கு தீர்வு இல்லவே இல்லை. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்முடைய காயங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை விசுவாசிச்சா நமக்கு போதும். அருமையானவர்களே, இல்லை எரேமியா 30:17-20 வரைக்கும் பார்க்குறோம், நம்மளை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் ஆண்டவர் சொல்கிறாரு.
உன்னை யாரெல்லாம் உன்னை கேட்குறக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஸோ ஆண்டவர் நம்மளை குணமாக்குகிறவர். நம்மளை காயப்படுத்துறது யார் தெரியுமா? நம்ம நினைக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க தான் என்னைய பேசுகிறாங்க, சொந்தக்காரங்க தான் அப்படி பண்ணுறாங்க. வேதம் சொல்லுகிறது பிசாசு தான். யார் மூலமாவது அதை பண்ணிக்கிட்டே இருப்பான். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் நம்மளை காயப்படுத்துகிறவங்களா இருந்தால் வேதம் சொல்லுகிறத நான் சொல்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த பிரயாணி இல்லை, எருசலேமிலிருந்து அங்கே போன அந்த பிரயாணி அவனுடைய வஸ்திரங்களெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு காயப்படுத்தி குற்றுயிராய் அவனை போட்டுட்டு போனாங்க. அருமையானவர்களே, இங்கே எத்தனை பேர் ஏதோ நான் நடப்பணமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இல்லை, மார்க் 5:5 பிரேத கல்லறையில் இருந்த அசுத்தாவி உள்ள மனுஷன் என்ன செஞ்சானா? கல்லறையிலிருந்து அவன் சத்தம் போட்டுக்கிட்டே. இங்கே எத்தனை பேர் கூக்குரலிடுறீங்க? வீட்டில் எத்தனை பேர் சண்டைக்காக சத்தத்தை உயர்த்துகிறீர்கள்? அருமையானவர்களே, கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி உங்களையும் நீங்களே அடிச்சுக்கிறது, மற்றவங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்துகிறது. இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. வார்த்தையினால் காயம், சரீர பிரகாரமாக அடிக்கிறது, நெக்லெக்ட் பண்ணுறது. அதாவது நான் தான் நேற்று அந்த பேரண்ட்கிட்ட நான் அப்படி தான் சொன்னேன், பிள்ளைங்களை நீ எத்தனை நாளாச்சு அதாவது வீட்டுக்காக சம்பாதிக்கிறா, சரியா? காலையில் ஒரு பேங்க்குக்கு ஒர்க்குக்கு போகிறா, சாயங்காலம் ஒரு டிஃபன் கடை நடத்துகிறா. ஸோ காலையில் போனால் சாயங்காலம் நைட்டு 1 மணி ஆயிடுதான் கணக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் தான் கேட்டேன், நீ யாருக்காக சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன். உன் பிள்ளைங்களை நீ கட்டி அணைச்சி முத்தமிட்டு அதுங்கக்கிட்ட பேசுனது என்னைக்குன்னு கேட்டேன். நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணுற? அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம இதெல்லாமே நம்ம ஒரு விதத்தில் அதுங்களை நம்மளை அறியாமல் நம்ம காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தயவு செய்து என்ன முக்கியமோ அதை நம்ம செய்யணும். அருமையானவர்களே, அடுத்ததாக நம்ம அந்த காயம் ஆற்றுகிறது யார்? ஆண்டவர். ஆனால் அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ எப்படி எனக்கு ஒரு புண்ணு ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? அதை துடைக்கிறாங்க, சீலை புதுக்கிறாங்க, தையலை போடுறாங்க, கட்டுறாங்க. நான் விட்டு கொடுத்தா தான் அவங்க என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா 30:17, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களெல்லாம் ஆற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நாம் அவருக்கு என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணணும். அருமையானவர்களே, எப்படி அந்த சீல் புதுக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது? மத்தேயு 18:33-35 வரைக்கும், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் இறங்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி உபாதிக்கிற ஒரு இடத்துல அந்த கடனை ஏற்கனவே மன்னித்தவர் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் படுகிற பிரச்சனைகளுக்கு ஒருவேளை உங்களுடைய மன்னியாமை வேதம் கிளியராக சொல்லுது, நீ மற்றவங்களை மன்னிக்கலைன்னா உனக்கு பிரச்சனை, உனக்கு உபாதை. ஏன்னா மத்தேயு 6:12 ஜீசஸ் வந்து அந்த பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கும்போதே என்ன சொல்கிறாரு? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை அப்போ நாங்கள் மன்னிக்காட்டா நீங்களும் மன்னிக்காதீங்கன்றது தான் அர்த்தம். நிறைய வசனங்கள் டைம் ஆனதுனால நான் விட்டுறேன். ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்போ மன்னிக்கிறாரு? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையும். எப்போ நம்ம மனசு ஐயோ நான் பாவின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டு சாரின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவன். அதே மாதிரி லூக்கா 17:3 பார்க்குறோம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் தப்பு செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 7 தடவை வந்து மனப்பூர்வமாக சாரிப்பா நான் தான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னிங்க. ஸோ யாரை இன்றைக்கி நம்ம மன்னிக்கணும்? யாரெல்லாம் மனப்பூர்வமாய் மனஸ்தாபப்பட்டு, ஆனால் இந்த குட்டிங்க கூட என்ன செய்ய மாட்டேங்குதுங்க? சாரி கேட்க மாட்டேங்குதுங்க தப்பு பண்ணிட்டு. இல்லை, மனப்பூர்வமாய் சாரி கேட்டால் மன்னிங்கன்னு சொல்ல. அப்போ சாரி கேட்கல, நான் செஞ்சது ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்கள நான் எப்படி மன்னிக்கிறது? அவங்கள நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? மத்தேயு 5:44 தெரியும் நம்மளுக்கு, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜோமன். தயவு செய்து ஒரு விஷயம், இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயம். இதில் மன்னிக்கணும்ன்ட்டு அவன் 100 தடவை வந்து நம்ம தலைமையில ஏறி நின்னாலும் நம்ம என்ன செய்கிறதில்ல, அதை பற்றி அறிவில்லை. நம்ம என்ன செய்யணும்? அவன் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன செஞ்சுக்கிறது? சேர்த்துக்கிறது. இல்லை, ஒரு கோடு போடுங்க. உங்களுக்கு உங்கள் பவுண்ட்ரி தெரியணும். அவங்களுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்க,
திருப்பி உங்களை ஏறி மிதிக்க என்ன செய்யாதீங்க, தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. பைபிள் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை அருமையானவர்களே. ஸோ தயவு செய்து மன்னிங்க, உங்களுக்கு முடிகிற நன்மைகளை செய்யுங்க. ஆனால் ஆண்டவர், ஏன்னா அவர் நல்லவர் மேலும் தீயவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் நாம் அவங்கள மன்னிக்கணும். ஆனால் ஒரு லைன் நம்ம போட்டு கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும், அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய காயங்கள் பழி தீர்க்கிறதுக்கு இல்லை, அவருடைய தழும்புகள் என்ன செய்கிறது, குணமாக்குது. அப்போ நம்முடைய தழும்புகள் என்ன செய்யணும், மற்றவர்களை குணமாக்கணும். யாரெல்லாம் நம்முடைய ப்ராப்ளம்ஸில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆறுதலாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலின்படியே எல்லா உபத்திரவத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அவர் என்ன செய்கிறார், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்போ நம்முடைய உபத்திரவங்களிலே தேவன் எதுக்கு நமக்கு ஆறுதல் செய்கிறார், நம்ம மற்றவங்களுடைய உபத்திரவத்திலே அவங்களுக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரத்தில் இன்னைக்கு, ஆண்டரே நான் எல்லாரையும் மன்னிச்சிடறேன், தயவு செய்து அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த வார்த்தை வீணாக போகக்கூடாது. தயவு செய்து இனிமே அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அதை மறக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட்டு கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் முடியல, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. பெரிய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும், ஆனால் அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் என்ன வார்த்தை பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகமே இருக்காது. அதனால அதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி இன்றைக்கும் என்னால் நடக்க முடியும் அருமையானவர்களே. ஸோ தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. கடைசியாக ஸோ நமக்கு உண்மையாகவே அந்த ஆரோக்கியம் வந்ததென்றால் ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வேகமாய் பார்த்து முடிக்க போகிறோம். எரேமியா 30:18 21 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்முடைய காயங்கள் எல்லாம் ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்கள் எல்லாம் ஆற்றும் பொழுது என்னெல்லாம் நடக்குமா, சிறையிருப்பெல்லாம் மாறும். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வியாதி, கடன், பிள்ளைகளுடைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், மாற்றி விட்டுருவார். உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், உன் வீட்டில் உன் சந்ததிகளுக்கு உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். உன் நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், உடைந்த உறவுகள் சீர்படும், அரமனை முன்போல் இருக்கும். ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், உன்னை நிலைநிறுத்துவார். உன் வீட்டில் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் ஜெயதோனியும் கேட்கும். உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீ ஒருபோதும் குறுகி போவதில்லை. உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ சிறுமைப்படுவதில்லை. உன் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், உன் சபை தேவனுக்கு முன்பாக திடப்படும். உன்னை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். அது அவருடைய வேலை. பழி வாங்குதல் யாருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. அது அவர் பார்த்துக்குவார். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம வரப்போகிறாரு. அவர் இப்போ ஒரு கல்யாணத்துக்காக ரெடி பண்ணுற ஒரு மணவாட்டி எவ்வளோ அழகாக தங்களை பியூட்டிஃபை பண்ணுறீங்களோ அது மாதிரி ஆண்டவர் வரப்போகிறார். இந்த நாளிலே என் மனசில் எந்த காயமும் கசப்பும் வேணாம் ஆண்டவரே, உள்ளாக நான் பூரண அழகுடையவளான் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்போமா. எழும்பி நிற்போம், கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே, நீங்கள் நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். கண்ணீரோடு துதி எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை,
சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க